மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தின் கடைசி நாளிலே அதிகாலையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதம் வரையிலும் கர்த்தர் நம்மை அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி இந்த கடைசி நாள் 30ஆம் தேதியை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நாம் சத்துருக்களுக்கு முன்பாக பலவீனப்பட்டவர்களாக, அவமானப்பட்டவர்களாக, அநேக விதமான துன்பங்களையும் அநேக விதமான பாருங்க பிரச்சனைகளையும் நாம் அனுபவித்த நிமித்தமாக நம்ம சத்துருக்கள் நம்மளை விட ரொம்ப பலவான்களா நம்ம நினைச்சிருக்கலாம். அல்லது சத்துருக்கள் நம்ம எப்படி பார்த்திருக்கலாம், இவெல்லாம் என்ன ஒரு ஆளு, இவனால ஒண்ணுமே செய்ய முடியாது சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? உன்னை அடிச்சா கூட ஒருத்தன் கூட கேட்க மாட்டான்டா, உன்னை அடிச்சு போட்டா உன்னை யார் வந்து கேட்பா, அப்படி சொல்றாங்களா உங்களை பார்த்து? உங்களுக்கு முன்பாக சத்துருக்கள் ரொம்ப பெரிய பலவான்களா இருக்கிறாங்களா? இன்றைக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 17வது வார்த்தையிலே இப்படி கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவர் நம்மை பெரிய பலவான்களா இருக்கக்கூடிய நம்முடைய சத்துருக்களுக்கும், ஆண்டவர் பாருங்க பெரிய பலவான்களா இருக்கக்கூடிய சத்துருக்களுக்கும் நம்மை பகைக்கிறவர்களுக்கும் நம்மை விடுவித்து காப்பாறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் எவ்வளவு பெரிய பலவானா இருக்கட்டும் சத்ரு, அவன் நம்மை எவ்வளவு பகைக்கட்டும், ஆனா ஜெயம் அவனுடையதல்ல, ஜெயம் நம்முடையது. நிறைய நேரத்துல நீங்க தோற்று போய் சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு கூனி குறுகி போய் நிக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த சங்கீதங்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 17வது வார்த்தையின்படி எவ்வளோ பெரிய பலவானான சத்ருவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நம்மை மடங்கடிக்கக்கூடியவனாக இருந்தாலும், பாத்தீங்களா? நமக்கு தாவீதுக்கு முன்னாடி பாருங்க ஒரு பெரிய பலவான்னு ஊரெல்லாம் போற்றக்கூடிய கோலியாத். நமக்கு சின்ன பிள்ளையில இருந்தே இந்த கதைகளை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். கோலியாத்தை பலவீனமாயிருந்த ஒரு சிறுவனாயிருந்த தாவீதை கொண்டு கர்த்தர் முறியடித்தார். அதே போல உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப பலவானா பெரிய ஆக்ரோஷமா நின்று உங்களை பார்த்து சவால் விடுறாங்களா, உங்க படிப்பை பார்த்து சவால் விடுறாங்களா, உங்க எதிர்காலத்தை பத்தி சவால் விடுறாங்களா, உங்க வேலையை பார்த்து சவால் விடுறாங்களா, பாரு உன்னை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சவால் விடுறாங்களா, அப்ப நீங்க திகைச்சு போய் நிக்கிறீங்களா? ஐயோ, என் சத்ரு எவ்வளவு பெரியவனா இருக்கிறான், என் சத்ருவை நான் ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, சத்ருவுக்கு இருக்கக்கூடிய என்னுடைய எதிரிக்கு இருக்கக்கூடிய ஞானம் என்னிடத்துல இல்ல, என் எதிரிக்கு இருக்கக்கூடிய பணபலம் எனக்கு என்னிடத்துல இல்ல, என் எதிரிக்கு இருக்கக்கூடிய ஆள்பலம் என்கிட்ட இல்ல, இந்த எதுவுமே இல்ல, நான் ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்களா? உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், பெரிய பலவானா இருக்கிற சத்துருக்களுக்கும், உங்களை நிந்திக்கிற, உங்களை அவமானப்படுத்துகிற உங்களுடைய எதிரிகளுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார், விலக்கி காப்பார். அவனுடைய கண்களை மறைத்து கொண்டு அவன் செய்கிற எல்லா தந்திரங்களுக்கும், அவன் செய்கிற எல்லா வேடிக்கையான காரியங்களுக்கும், அவன் என்னென்ன காரியங்களை செய்தால் நாம் அவமானப்படுவோம் என்று பர்டிகுலரா அவன் செய்கிறானோ அந்த காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார், விலக்கி காப்பார், நிச்சயமாகவே விலக்கி காப்பார். எப்படி கோலியாத்து தாவீதுக்கு முன்னாடி நிக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் விளக்கினாரோ அவனுடைய வாழ்க்கையை அழித்து போட்டு விட்டார். பாருங்கள், அதே போல உங்களுக்கு முன்பாக பெரிய பலவானா இருக்கக்கூடிய சத்துருக்களையும் உங்களை பகைக்கிறவங்களையும், யாரெல்லாம் உங்களை பகைக்கிறா, உங்க குடும்பத்தினர், உங்க அங்கத்தினர் உங்களை பகைக்கிறாங்களா, இவளை ஒரு கை பார்க்கணும், இவளை ஒதுக்கி வைங்க, இவளுக்கு எதுவும் செய்யாதீங்க, இவன் சரி கிடையாது, இவன் சரி கிடையாது, இவனுக்கு எந்த சொத்துல எந்த பங்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா? உங்க கூட படிக்கிறவங்க உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா? உங்களை பகைக்கிறாங்களா? கர்த்தர் சொல்றார், அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக நான் உன்னை விலக்கி காப்பேன், விலக்கி காப்பேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம என்னடா இப்படி இருக்குதே, இப்படி சூழ்நிலைகள் இருக்குதே, நம்மளால எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லி நம்ம ரொம்ப குழப்பத்தோடு கூட ரொம்ப ஆச்சரியமா நம்ம பார்த்து கொண்டு வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்லப்பா நீ பயப்படாத, உன் சத்துருக்களுக்கு எல்லாம் நான் விலக்கி காப்பேன். அவன் எவ்வளவு பெரிய பலவானா இருக்கட்டும், அவன் எவ்வளவு ஆஸ்தி படைச்சவனா இருக்கட்டும், ஆனாலும் நான் அவர்கள் கையிலிருந்து உன்னை நான் விலக்கி பாதுகாப்பேன். இந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு இந்த நாள் முழுவதும் நீங்கள் பிரயாணம் செய்யுங்கள். போக வேண்டிய இடங்களுக்கு நன்றாக ஜெபித்துக் கொண்டு செல்லுங்கள். உங்கள் சத்துருக்கள் எவ்வளவு பெரிய ஆஸ்தி படைத்தவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், கர்த்தர் உங்கள் பட்சமாக இருந்து அவருடைய கண்களுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார், அவருடைய ஆபத்துகளுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி காப்பாராக. God bless you.
நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி. ஜெப தேவைக்கு 9952776926 9500794949.